முன்னாள் திமுக அமைச்சர் வேலூர் மாவட்டத்தினுடைய ஒரு குறுநில மன்னர் துரைமுருகன் அவர்களுடைய இல்ல திருமண விழா. அது ஒரு பெரிய பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. திருமண விழா கூட இல்லை, நிச்சயதார்த்த விழா. திருமண விழான்னு பாருங்கள், நிச்சயதார்த்த விழாவே இது நிச்சயதார்த்த விழாவா இல்லது மயிலாப்பூர் 63 அந்த திருவிழாவா, இது ஒரு தேர்ந்தெருவிழாவா அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து, ஏங்க அவங்களுக்கு வசதி இருக்குது, அவங்க நிச்சயதார்த்த விழாவை திருவிழா மாதிரி கொண்டாடிப்பாங்க, உங்களுக்கு எங்கெங்க வலிக்குது, நீங்கள் ஏங்க அதை விமர்சனம் பண்ணுறீங்க, நீங்கள் ஏங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். அது நீங்கள் ஒரு சாதாரண அம்பானி கூட பண்ணார், முகேஷ் அம்பானி தன்னுடைய மகனுக்கு பண்ணார். மிகப்பெரிய அது சர்வதேச அளவில் மிகப்பெரிய விழா, திருமண விழாவை உலகத்தில் உள்ள அத்தனை பிரபலங்களும், நீங்கள் எதிர்பார்க்காத பிரபலங்கள் எல்லாம் அந்த ஃப்ளைட்டு, சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருக்குது இல்லைங்களா, அவ்வளோ ஃப்ளைட்டையும் அதை புக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பலாயிரம் கோடி செலவு பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு தொழிலதிபர், அதுவே விமர்சனமாச்சு. ரைட்டு, ஏங்க நான் தொழிலதிபர், நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எதுவும் விளக்கம் கொடுக்கல. அம்பானி ஃபேமிலிப்பா அப்படின்ற விதத்தில் இருந்தது. இவர் யாருன்னா, துரைமுருகன் ஒரு அரசியல்வாதி, அவருடைய மகன் கதிர் ஆனந்த் எம்பி, அவருடைய மகள் திருமண விழா. அவர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார். கதிர் ஆனந்த் அவர்கள் ஒரு பொதுமக்களுக்கே ஒரு வீடியோ அவருடைய சோஷியல் மீடியாவில் ரொம்ப இதுவாக போட்டிருந்தார். எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு முதல் விழா, என்னுடைய மகளுக்கான விழா, எங்கள் ஃபேமிலியிலே முக்கியமான விழா, எல்லோரும் வாங்க, வேலூர் மக்கள் அத்தனை பேர் வாங்க, கலந்துக்குங்க, மணமக்களை வாழ்த்துங்க அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அந்த பக்கம் மணமகன், அவர் நம்ம தெரிஞ்சவர் தான், நண்பர் தான், கண்ணன் ரவி, பிரபல தயாரிப்பாளர், தொழிலதிபர், துபாயில் இருக்கிறாரு. திட்டக்குடி கண்ணன் ரவி அப்படின்னா பலருக்கு தெரியும். திட்டக்குடியை சேர்ந்தவர். ரொம்ப சாதாரண நிலையிலிருந்து ஒரு உழைத்து துபாயில் இன்று ஒரு பெரிய பெரும்புள்ளியாக இருக்கிறார். குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறார். அந்த விழாவுக்கு நிறைய திரைப்பட பிரமுகர்லாம் வந்திருந்தாங்க. சரி, இதில் வெறும் பேசும் பொருளாக மாட்டேன்னா, நம்ம சொல்கிறது தான் மக்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் இல்லைங்களா. இப்போ வாழ்க்கையில் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கிடணும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா. அவங்க கையில் என்ன, அவ கையில் என்ன, ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னு, ஒரு 1/4 பவுன் கூட காதில் போட்டு இல்லைப்பா, ஊரில் பேசிப்பாங்க. இந்த பித்தளை மூக்குத்தி போட்டுக்கின்னு அவள் என்ன ரவுஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா பாத்தியா அப்படின்வாங்க. இன்னும் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போதெல்லாம் போய் நகைகளை இரவல் வாங்குவாங்க. இப்போ இருக்கா இல்லையா, இப்போ யாரும் கொடுக்க மாட்டாங்க, இருந்தால் கூட. அப்போ கேட்பாங்க, ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், ஒரு கம்பல் இருந்தால், உங்கள் பொன் கம்பல் இருந்தால், தங்க கம்பல் இருந்தால் கொடுங்க, ஒரு செயின் இருந்தால் கொடுங்க. அப்போ நம்பிக்கையாக கொடுப்பாங்க. அதுக்கு எதுவும் ரசீதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை பேரில் கொடுப்பாங்க. அப்போயே தங்கத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு குண்டுமணி தங்கத்து ஒரு பெரிய கனவு. இன்றைக்கும் பல நடுத்தர குடும்பங்கள் நகைக்கடையில் சீட்டு கட்டி தான் அந்த தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நிச்சயதார்த்த விழாவில் ஒருத்தருடைய அந்த டான்ஸ், அவருடைய உருவம் கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் 500 பவுன் சொல்கிறாங்க. உடம்பு முழுக்க தங்கம். அது அவர் துரைமுருகன் அவர்களோ அவருடைய மகனோ அவர் சார்ந்த உறவினர்களோ கிடையாது பழகுது. உறவினராக நான் தெரியல. அவர் ஒரு கட்சிக்காரர், வள்ளிமலையை சேர்ந்தவர் அப்படின்னு, வள்ளிமலையில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. வேல்முருகன் அவர் பேர். ஏன்னா பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக நகையை போட்டுன்னு வரவங்கள ஃபேமஸானவங்க 2 பேர். ஒருத்தர் ஹரிநாடார்னு ஒருத்தர், பார்த்தீங்கன்னா கையிலையும் இதுலேயும் போட்டுன்னு ஆளே ஒல்லியாக பென்சில் மாதிரி தான் இருப்பார். ஆனால் அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ கெத்தாக இதுவாக நடந்துருவார். வரச்சூர் செல்வம், மதுரையை சேர்ந்தவர். அவரை பல மீடியாக்கள், பத்திரிகைகள், ஒரு காது கீது எல்லாத்துலேயும் கோல்டாக போட்டுக்கிட்டு, அதெல்லாம் தாண்டி ஒரு நிச்சயதார்த்த விழாவில் பாருங்கள், திருமண நிச்சயதார்த்த விழாவில் யாருப்பா இவர் அப்படின்னு, யார் இவர்? ஏன்னா துரைமுருகன் அவர்கள் திமுகவினுடைய ஒரு மிக மூத்த தலைவர், மூத்த அரசியல் தலைவர், பொதுப்பணித்துறை அமைச்சராக பலமுறை இருந்திருக்காரு. வேலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்தவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அவருடைய மகன் கதிர் ஆனந்த் நாடாளுமன்ற உறுப்பினர். ஏன்னா இவர் கூட சொல்லுவார், உதயநிதி கூட ஒரு இதில் சொல்லுவார், நான் ஏதோ ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது துரைமுருகன் மாமா தான் என்ன அதட்டினார் அப்படி அந்த ஃபேமிலியோட ஒன்றின ஒருத்தர்.
ஒரு அரசியல்வாதியாக சாதாரண நிலையிலேருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் ஒரு கல்லூரி, அவங்களுடைய கல்லூரி தான் அந்த வளாகத்தில். அப்படியேப்பட்ட திருமணம். அதில் பார்த்தா அம்மாடி ஆத்தாடி துவைச்ச துணியை துவைப்போமா, அடித்த மாவை அடிப்போமா அப்படின்னு டிஆர் பாடுற ஒரு பாட்டு. அந்த பாட்டு கூட எனக்கு கூட சரியாக வரல பாருங்கள். அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க வந்து உற்சாகமாக. அது ரைட், ஓகே, ஆட வேண்டியதான். ஒரு திருமண விழாவில் கூட இவர் அழகிரி பாட்டு பாடிட்டு இருப்பார். அழகிரி இன்னொரு சேர்ந்து ஒரு பழைய பாடலை 2 பேரும், இந்த பொன்னென்று கண்டேன் பின்னங்கு இல்லை அப்படின்ற அந்த பாட்டை பாடுவார். கலைஞர் வந்து அதை ரசிப்பார். மற்ற அப்போது இருந்த அமைச்சர்கள்லாம் அப்படி பார்த்து ரசிப்பாங்க வந்து. அது மாதிரி ஒரு டான்ஸ் அவங்க விழா, அவங்க குடும்ப இதில் நடக்கிற விழா, அதில் இந்த தனித்துவமாக ஒரு உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வள்ளிமலையா அல்லது தங்கமலையான்னு தெரியல, அப்படி ஒரு ஆட்டம். யாருப்பா இவர் அப்படின்றது. ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா பசியும் பட்னியுமா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வருமா இல்லை, ஒரு பக்கம் ஏரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்கும் சரியாக கூலி தரல. கடந்த ஆட்சியில் வந்து அவ்வளோ பெரிய ஊழல், அவ்வளோ பெரிய இது, இப்போ விசாரணைலாம் போயிட்டுருக்கு. லஞ்ச லாவண்யமே நாங்கள் போன ஆட்சியில் வாங்கலைன்னு சொன்னால் கூட இந்த ஆட்சியில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஜோசப் விஜய். இப்படியா இருக்கும் பொழுது இவருக்கு மட்டும் எங்கிறதுப்பா இவ்வளோ பெரிய தங்கம் கிடச்சிது, இவ்வளோ இது இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊராட்சி மன்ற குழு தலைவரோ செயலாளரோ அந்த பதவி பாருங்கள், அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து அவருக்கு இவ்வளோ பெரிய இதுவா அப்படின்னு. இவர் யார் இவர் அப்படின்னு. அப்புறம் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க, அப்படி நீங்கள் அவரை வந்து அரசியல்வாதின்னு சொல்லாதீங்க. அவர் கிட்டத்தட்ட கர்நாடகாவில் 500 லாரி ஓடுது. அவர் ஒரு தொழிலதிபர். இப்போ தான் அவர் வந்து அந்த அரசியல் பதவிக்கு வந்தார். ஆக்சுவலாக அந்த பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே உள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடி இருந்தான். உட்கட்சி பூசல், வேலூர் மாவட்டத்துக்குள்ளே உட்கட்சி பூசல். நாங்களாம் சீனியர்லாம் இருக்கிறோம், போஸ்டர் ஓட்டின காலத்துலேருந்து நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா எங்களை வந்து வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம், அதுக்குள்ளே ஒரு வட்டம் ரேஞ்சில் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் வந்தார், அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் ஒன்றிய குழு தலைவர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுக்குறீங்க, இது எந்த விதத்தில் நியாயங்க அப்படின்லாம் உட்கட்சி பூசலானது. அதுக்கு அதெல்லாம் அடங்கியிருக்காங்க, அதெல்லாம் கூட போட்டோம். பொதுவாக மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா, எப்பா நாங்கள் ஒரு அரை பவுன் வாங்கிறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சேட்டுக்கிட்ட நாங்கள் சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம், கட்டுறோம் அந்த சீட்டை கட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு அரை பவுன் எங்களால் வாங்க முடியல. இப்படி உடம்பு பூரா இவ்வளோ நகையை போட்டிருக்கீங்களே, எப்படிப்பா இதை சம்பாரிச்சிங்க அப்படின்ற கேள்வி பொதுமக்களிடம் வரும். அது சோஷியல் மீடியாவில் கேட்டிருக்காங்க. இது உளவியல் ரீதியான ஒரு விஷயம். அது நீங்கள் தங்கத்தை வச்சு தான் எல்லாமே மதிப்பிடப்படுகிறது. ஏஷியாவிலே தங்கம் அதிகம் வைத்திருக்கிற நாடு சைனா, சைனாவுக்கு அடுத்து இந்தியா. பொதுவாக இந்திய மக்கள், அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் தங்கத்து மேலே ஒரு இது உண்டு. ஏன்னா எப்பவுமே ஒரு சேஃப்டி, அது காலகாலமாக அது ஒரு முதலீடு. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு ஆடுற ஆட்டம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனநிலை ரொம்ப இதுவாக இருக்கிறவங்களுக்கு எது மாதிரி இருக்கும். ஒரு நடுத்தர குடும்பமே வந்து ஏங்க அதில் வந்து ஒரு 4 கழட்டி கொடுங்க, அடமானம் வச்சுட்டு நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு ரேஞ்செலாம் கீழே வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுருந்தாங்க. அப்போது இவர்கள் எவ்வளோ பெரிய இதுவாக இருப்பாங்க பாருங்கள். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நிச்சயதார்த்த விழா வந்து எவ்வளோ பெரிய. அப்போ திருமணமே எப்படி இருக்கும் வந்து அப்படின்ற கேள்வி நீங்கள் இப்படி கூட கேட்கலாம் வந்து. அதில் எங்கேயா உனக்கு நோவுது அவங்க உண்மையிலே. ஏன்னா கடந்த ஆட்சியில் அதே இதில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்தார் வந்து மூர்த்தி. அவர் மதுரையில் ஒரு திருமணம் நடத்தினார் வந்து. ஐயோ, திருமணமா, இந்த பக்கம் பிரியாணி ஓடுது, அந்த பக்கம் கறி குழம்பு ஓடுது, அடுப்பு எரிஞ்சபடியாக இருக்குது, அத்தனை இலை எடுக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு மட்டுமே அத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காரு. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். ரொம்ப புவரான ஒரு துறைங்க வந்து. இவரெல்லாம் எங்கெங்க, அவர் பாட்டுன்னு உழைச்சி சம்பாரிச்ச காசுங்க அப்படிலாம் விமர்சனம் வந்து. ஆனால் எந்த ஊடகங்களும் அதை இன்னும் பெருசாக எழுதலை. நீங்கள் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சசிகலா 2 பேரும், சசிகலாவுடைய அக்கா மகன் சின்ன எம்ஜிஆர் சுதாகர் சிவாஜி வீட்டில் பொண்ணு எடுத்தாங்க பாருங்கள். அதோடு தான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதுலாம் கூட சொன்னாங்க வந்து. என்னடா அது அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு சிஎம்முடைய தோழி ஒரு ஃபுல் நகை கடையும் மாட்டிக்கிட்டு, ஒரு முழுக்க நகை கடையும் மாட்டிக்கிட்டு, அதில் தாங்க வந்து ஜெயலலிதா அவர்களுடைய சரிவே தொடங்குச்சு வந்து. அதில் தான் தொடங்குச்சு, நான் தான் ராணி, நான் தான் அரசி, நான் தான் இங்கே ஆள வந்தவோ அப்படின்னு, இது என்னுடைய தோழி அப்படின்னு உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெறும் நகைகளால் பூட்டப்பட்டதை சாதாரண ஒரு மனுஷன் பார்த்தானா என்ன ஆகும் அவனுக்கு?
இந்த வயிறு எரியறது கிடையாது. அது அந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது. வந்து அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? நாமளும் இந்த நாட்டில் தானே இருக்கோம். நீங்களாம் எப்படி இதை சம்பாரிச்சிங்க? நீங்களாம் எப்படி இதை இது பண்ணீங்க? கேட்டாங்க அப்போ. அப்போ பத்திரிகைலாம் வந்து நக்கீரன் மாதிரியான பத்திரிகைலாம் வந்தப்போ அவங்களுக்குலாம் என்ன ரைடு விட்டாங்க தெரியுங்களா? ஏன்னா அப்போ வந்து பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப மிகப்பெரிய இப்போ மாதிரி சோஷியல் மீடியாலாம் அப்போ கிடையாது. அட்டப்படமாக வந்தவங்களுக்குலாம் வந்து நோட்டீஸ் விட்டாங்க. அட்டப்படமாக வந்தவங்களுக்குலாம் ரைடு விட்டாங்க. அராஜகத்தோட உச்சம். பாலாஜி ஜுவல்லர்ஸே அப்படியே நடந்து வரா மாதிரிலாம் இருந்தது வந்து. அந்த மக்கள் கொந்தளிச்சு போனாங்க. அவங்க மனநிலை மோசமாக இருந்தது வந்து. காரணம் என்ன? அன்றாடங்காட்சிங்க அப்படின்னு. அதில் தான் சரிய தொடங்கியது. ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இமேஜ், அந்த அரசியல் வாழ்க்கை அதில் தான் சரிய தொடங்கியது. பொதுவாக சொல்லுவாங்க, இடுப்புக்கு கீழே தங்கத்தை பயன்படுத்தக்கூடாது பெண்கள் அப்படின்வாங்க. கொலுசுலாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் போட மாட்டாங்க, பயன்படுத்தக்கூடாதுன்னுவாங்க. அந்த நேரத்தில் ஜெயலலிதாவும் தோழி சசிகலாவும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெறும் தங்கத்திலேயே பூட்டிக்கிட்டு ஒரு நகைக்கடை நடந்து வந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தது. அது மாதிரி தான் இந்த வேலூரில் நடந்த இந்த நிச்சயதார்த்த விழா. இந்த பக்கம் அவர் கண்ணன் ரவி சொன்ன மாதிரி அவர் தொழிலதிபர். இவ்வளோ சினிமா நட்சத்திரங்கள் வந்திருந்தாங்களே. என்ன அப்படின்னா, அவர் ஒரு ப்ரொடியூசர். ஏற்கனவே ராவணக்கோட்டம்னு ஒரு படம் எடுத்திருந்தார், வேறு பாக்யராஜ் பையனை வச்சு, சாந்தனு வச்சு. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் துபாயில் நடந்தபோது அதனுடைய சிறப்பு விருந்தினராக வந்தவர் வந்து துரைமுருகன். அப்போ கூட அவர்கிட்ட அவரே ஓப்பனாக சொன்னார், பத்திரிகையாளர் மீட்டிங் நடக்கும்போது, நான் என்ன அவருடைய பினாமின்னு நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்களா அப்படின்னு அவரே கூட சொல்லியிருந்தார். அவருடைய நண்பருங்க அப்படின்னு அவரே தான் சொல்லியிருந்தது. வந்து அந்த வீடியோ கூட இருந்தால் கூட போய் பாருங்கள். அதெல்லாம் நம்ம போக தேவையில்ல, ஏன்னா அவரும் பெரிய இதுதான். குறிப்பாக அந்த டிடிடி அப்படின்னு ஒரு படம் எடுத்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஹிட் அடிச்சுது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர் திமுகவுக்கு எவ்வளோ நெருக்கமானவர் அப்படின்போது டிஎன் 2026ன்னு ஒரு படம் வந்தது. விஜயை அப்பட்டமாக கேலி செய்த ஒரு படம் வந்து. தம்பிராமையா தான் அதனுடைய டைரக்டர். தம்பிராமையா நடிச்சிருப்பார். அப்பட்டமாக அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, விஜயெல்லாம் அரை சீட்டு கூட வாங்க மாட்டார், அதனால் வச்சு செய்வோன்னு அந்த படத்தை வச்சு செஞ்சாங்க வந்து. அதை தம்பிராமையா தப்பிச்சிட்டாரு. ப்ரொடியூசர் கண்ணன் ரவி எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அவர் ஒதுக்கிட்டார். அவர் தான் ப்ரொடியூசரு. ஆனால் அதில் மாட்டினது பார்த்தீங்கன்னா, விஜயை நக்கல் அடிச்சு நடித்த நட்டி. அவரை போட்டு சோஷியல் மீடியாவில் வெளுன்னு வெளுத்த உடனே அவர் கொந்தளிச்சு ஏதோ பதிவுலாம் போட்டார். அப்புறம் சரண்டர் ஆகிட்டார். எப்பா என்னை கூப்பிட்டாங்க, கதைன்னு என்னன்னு தெரியாது, என்னை பேச சொன்னாங்க, ஒரு இந்திக்காரன் ஹீரோ ஆயிடுறான் அப்படின்னு ஒன்லைன் சொன்னாங்க, அதனால் நடித்தேன், இது விஜய் சாரை கேலி பண்ணுற படம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய்யை ஒரு சொன்னார். வந்து ஒரு படத்தினுடைய முதல் ஒரு 2 சீன் நடிக்கும் போதே அது நம்ம யாரை வச்சு நடிக்கிறோன்னு நடிகர்களுக்கு தெரியுங்க. எக்ஸ்பீரியன்ஸான நடிகர்களுக்கு நல்லாவே தெரியும். வேறு வழி கிடையாது தப்பிக்கிறதுக்காக. இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதுன்னா, விஜய்லாம் ஜெயிக்க மாட்டார், திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும், அவர்களை மகிழ்விப்பதற்காக, அவர்களை குளிர்விப்பதற்காக அந்த படத்தை எடுத்தாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன் விமர்சனத்தில், இந்த படத்தை ஹிட்டாக்கி இருக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா, அந்த நட்டி கேரக்டர் இருக்கார்ல, விஜய் கேரக்டரில் பண்ணியிருந்தார்ல, அவர் அரசியலுக்குள்ளே இறங்குறாரு, அப்புறம் அவர் நடிக்க போயிடுவார். சிஎம் ஆயிராருன்னு ஒரு சீன் வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. ஆனால் என்னென்ன முழுக்க இவங்களை கலாய்க்கிறதுக்காகவே எடுத்த படம் அது. அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, கோடம்பாக்கத்தில் பல பேருக்கு இன்வைட் பண்ணியிருக்கார் அவர் இந்த நிச்சயதார்த்த விழாவுக்கு. ஆனால் பல பேர் வந்து வரல. காரணம் என்னென்னா, நாம் சிஎம் விஜயோடைய ஒரு கோபத்திற்கு ஆளாகிவிடுகிறோம் அப்படின்றதுக்காக. ஏன்னா சினிமாக்காரர்களை பற்றி தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்திருந்தாங்க, விரல் விட்டு ஜெய் இது மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ரஜினிகாந்த் அவருடைய மகள் வந்திருந்தாங்க. மற்றபடி யாரும் நான் அந்த புகைப்படத்தில் பார்த்தப்போ தெரியல. சில யூடியூப் பிரபலங்கள், இன்ஸ்டா பிரபலங்கள், சோஷியல் மீடியாவில் உள்ளவங்களாம் போயிருந்தாங்க. அது ரைட், அவங்க போகிறது ஒன்றும் இல்லை. பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் இங்கே அமைச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இப்படி ஒரு இன்வைட் வந்ததாகவே காட்டிக்கல. காரணம் என்னென்னா, இந்த படம் தான் வந்து. இதெல்லாம் மீறி ரைட்டுப்பா, பல்லு இருக்கிறவங்க பகோடா சாப்பிட்றாங்க, காசு இருக்கிறவங்க அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு போகிறாங்க, உங்களுக்கு எங்கே வயிற்றுச்சல் அப்படின்னு. நமக்கான வயிற்றுச்சல் கிடையாதுங்க. பொதுவாக உள்ள ஒரு விஷயம் தான் வந்து, ஒரு ஆட்சியில் இல்லாத போதே இப்படி இருக்கீங்கன்னா ஆட்சியில் இருக்கும் பொழுது என்னவாக இருப்பீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே முன்வைக்கிறார்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.